ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அவுல் எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு அதை நான் ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கிறேன். அவிக்கலை, ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் கூட திப்பியே இருக்கக்கூடாது. அதனால் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இதை நம்ம ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேருந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக அதில் இருக்கிற தண்ணி ஊற்றி நல்லா நான் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போ ஃப்ளேமை நல்லாவே லோவில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு கிண்டி விடுங்க. நல்லா திக்காகும் இந்த பேட்டர். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது நீங்கள் தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு திக் பேட்டர் வர்ற வரைக்கும் கிண்டுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் எனக்கு நல்லாவே திக்காகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நான் ஒரு ஓரமாக வச்சு நல்லா ஆற வச்சிட்றேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கைனால் உருட்டலாம். இப்போ எனக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இந்த மாதிரி கைனால் உங்களுக்கு எடுத்து உருட்ட வரணும். அந்தளவுக்கு நல்லா திக்காக நீங்கள் அதை பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து நான் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நான் நல்லா ஒரு ரிங் ஷேப்லேயும் குர்குரே ஷேப்லேயும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் குர்குரே இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு நம்ம எதில் செஞ்சோங்கிற டிஃப்ரென்ஸே தெரியாது. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற அதே ஃப்ளேவரில் இருக்கும். நான் இன்றைக்கி ரிங் ஷேப்லேயும் நீட்டமாகவும் செய்ய போகிறேன். குர்குரே ஷேப்லேயும் செய்ய போகிறேன். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லைனாக்கா இந்த மாதிரி கையில் நீட்ட வாக்கில் நல்லா உருட்டிக்கோங்க. கைனால் ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த கையோட இம்ப்ரெஷன் வரும். அந்த மாதிரி கூட இம்ப்ரெஷன் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் இன்றைக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா கையில் மாவு ஒட்டாது. இந்த மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ பொரித்து எடுக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சிங்கனாக்கா சீக்கிரமாக கரிஞ்சிரும். உள்ளே இருக்க மாவு வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா ஐட்டமுமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான். அதனால் நீங்கள் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் போதும். ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மாதிரி செஞ்சுட்டு அதில் கொஞ்சமாக மிளகாத்தூளோ பெருங்காயத்தூள் உப்பு போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எனக்கு எல்லாமே ஈவனாக நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை தனியாக எடுத்து ஒரு ஓரமாக பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ நான் இது எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது தான். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் இதில் சேர்க்கலை. சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்ப ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.